திரைத்துறையிலேருந்து தமிழகத்தில் ஆட்சி செய்தவர். அந்த பட்டியலில் விஜய் இடம் பிடிப்பாரா, இல்லை தோற்று போன நட்சத்திரங்கள் இருக்காங்கல்ல அதில் சேருவாரா? கூத்தாடிய முதலமைச்சராக நான் சொல்கிறேன்ல, இவர் நடிகர் மட்டுமல்ல, நாட்டை ஆளக்கூடிய தகுதியும் பெற்றிருக்கார் என்று இளைஞர்கள் சொல்கிறார். தந்தை பெரியார் நாங்கள் கொள்கையை வழிகாட்டி இருக்கோம், ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். தமிழ்நாடு அரசியலை ஒரு கலக்கி விட்டது என்று தான் நான் சொல்லுவேன். அரசியல் மொழியில் பேசுனதுன்னா இப்படி தான் சொல்ல முடியும். மறைமுகமாக பிஜேபியை தாக்குறாரு. ஆனால் அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தாக்குதலை அவர் முன்னெடுக்காததுக்கு முக்கியமாக பல்வேறு காரணம் சொல்லப்பட்டது. இதில் ஒளிந்திருக்கிற பின்னணி அரசியல் எல்லா பெர்ஸ்பெக்டிவும், எல்லா கோணத்திலையும், எல்லா திசையிலையும், எல்லா வாய்ப்புகளையும், எல்லா வழிகளையும் ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றார். அது மட்டும் எனக்கு அதிமுக தெரியும். சமூக வலைதள அன்பர்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். விஜய் அரசியல் குறித்து பல்வேறு தாக்கங்கள் தமிழக அரசியல் களத்தில் நடைபெற்று வருகின்றன. கடந்த 27ஆம் தேதி விக்கிரவாண்டி நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக மாநில மாநாட்டில் பல லட்ச தொடர்களை தன் பக்கம் ஈர்த்து ஒரு பேசும் பொருளாக விஜய் மாறியிருக்கிறார். ஆந்திராவில் பவன் கல்யாண் ஏற்படுத்திய ஒரு டிசைடிங் ஃபேக்டரை தமிழ்நாட்டில் விஜய் ஏற்படுத்துவாரா என்பது பற்றியும், அவர் ஏற்படுத்த போகும் தாக்கங்கள் எவ்வாறு அமையும், அரசியல் களத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், 2026இல் ஏற்பட போகும் அரசியல் அதிரடிகள் என்ன என்பது பற்றி நம்மோடு பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல் விமர்சகருமான மருத்துவர் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? திரைத்துறை இருந்து அரசியலுக்கு வருவது என்பது இந்தியாவில் 2 மாநிலங்கள், ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று ஆந்திரா. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பட்டியல் நீளும். அறிஞர் அண்ணாவிலேருந்து அறிஞர் கருணாநிதியிலேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து செல்வி ஜெயலலிதா, 4 பேரும் பார்த்திங்கன்னா திரைத்துறையிலேருந்து தமிழகத்தில் ஆட்சி செய்தவர்கள். அந்த பட்டியலில் விஜய் இடம் பிடிப்பாரா, இல்லை தோற்று போன நட்சத்திரங்கள் இருக்காங்கல்ல அதில் சேருவாரா? மாநாட்டை வித்தியாசமான முறையில் நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்களும் பொதுமக்களும் பேசிக்கிறாங்க. இதுவரை இல்லாத ஒரு விஷயம்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா வழிகாட்டிகளாக தந்தை பெரியார், கர்மவீர காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார் இவெல்லாம் இதனுடைய கொள்கை வழிகாட்டிகளாக ஏற்றுக்கணும். அதே போல் அந்த மண்ணுக்காக பாடுபட்ட மற்ற தலைவர்களுடைய படங்களையும் கீழே வைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை இதில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு சாராரும் இல்லை அவர் வேறு விதமாக அவர் காய் நகர்த்துறாரு அப்படின்னு சொல்கிறது. உங்களுடைய பார்வையிட்ட சார், ஏன்னா நீண்ட நாட்களாக அரசியல் களத்தில் இருக்கிறீங்க, அந்த பார்வையில் கொஞ்சம் பதிவு வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாரும் சமூக வலைதளங்களும் சரி, காட்சி ஊடகத்திலும் சரி, அச்சு ஊடகத்திலும் சரி, அரசியல் பார்வையாளர் மத்தியிலும் சரி, அவ்வளோ ஏன் பொதுமக்கள் சத்தியிலும் சரி, 26 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் நிற்கப் போகிறவர்கள் யார் யார்? குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களின் கட்சி உடைய நிலைப்பாடு என்ன, அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இன்றைக்கி டாக் ஆஃப் தி டவுன். நடிப்பிலிருந்து அரசியலுக்கு ஆட்சியை பிடித்து ஆட்சி செய்த தலைவர்களில் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கடுத்து NT ராமராவ், அதுக்கடுத்து ஜெயலலிதா அம்மா, இந்த 5 பேர். இது ஆந்திராவில் என்டிஆர் தவிர தமிழ்நாட்டில் 4 பேர். அப்போ ஏன் விஜய் சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு தரப்பினரும், எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுங்கிறது இன்னொரு தரப்பினரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில் நடந்த மாநாடு என்ன கொள்கைகளை சொல்லப்போகிறார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். அதை பொறுத்து தான் உடைய எதிர்கால அரசியல் இருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லி கொண்டிருந்தார். அது ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார். அதில் என்னுடைய பார்வையில் he has proved his stand. அவர் தன்னுடைய முத்திரையை ஆழமாக சொல்லிட்டார், பதிச்சிட்டார். அவருடைய ஒவ்வொருடைய பேச்சும்
பிளாஸ்டட் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறோம். அதாவது தமிழ்நாடு அரசியலை ஒரு கலக்கி விட்டது என்று தான் நான் சொல்ல முடியும். அரசியல் மொழியில் பேசுனதுன்னா இப்படி தான் சொல்ல முடியும். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க? அது ஃபேக்ட். ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அரசியல் விமர்சகராக, அது அவர் கொடுத்த அந்த முழக்கம், அந்த பிரகடனம் தெளிவாக இருந்தது. ரொம்ப அந்த உரைகள்லாம் ஆக்ரோஷமாக சொல் அல்ல, அது செயலாக காட்ட முடியும் சொல்கிறப்ப இல்லை அந்த ரிட்டாரிக், அது இங்கிலீஷில் ரிட்டாரிக் டாக் அப்படிம்பாங்க. ஒரு வார்த்தை ஜலத்தோடு ஒரு சொல்லாட்சி இருக்கும்பாங்க. இவரெல்லாம் இப்படி பேசுவாரா, அமைதியாக இருக்கார், மூடியாக இருக்கார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் வெளுத்து வாங்கிட்டார், எல்லாத்தையும் பொய்யாக்கி. என்ன அவர் ரிஹர்சல் பண்ணிட்டு வந்தாராங்கிறது அது ரெண்டாவது விஷயம். பட் ஹி ஹஸ் மேட் இட். அவருடைய பேச்சில் எந்த விதமான ஒரு தடங்களோ ஒரு தடுமாற்றமோ இல்லை. ஸ்பான்டேனியஸாக பேசுகிறார். அவர் சொல்கிறார்ல, கூத்தாடியை முதலமைச்சராக கூட சொல்கிறார்ல, இவர் நடிகர் மட்டுமல்ல, நாட்டை ஆளக்கூடிய தகுதியும் பெற்றிருக்கார் என்று இளைஞர்கள் சொல்கிறார்கள். அது சொல்கிறார், நான் கூத்தாடி மேலே வந்தவன் அப்படின்னு சொல்கிறார். எம்ஜிஆர் கூத்தாடின்னு சொன்னாங்க, இந்த கூத்தாடி மேலே வந்தவன், உழைச்சி மேலே வந்திருக்கான். அதனால் நான் கூத்தாடி மூலயமா சம்பாதிச்ச பணத்தெல்லாம் தான் செலவு பண்ணியிருக்கேன். அதாவது மிகப்பெரிய தொகையான எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிங்கும்போது அவர் இஸ் டிட்டர்மைன்டு. ஒரு டார்கெட், ஒரு இலக்கை வைத்து, ஒரு விஷனோட, ஒரு நோக்கோட, ஒரு இலக்கோட அரசியலில் இறங்கியிருக்காரு. இதை ஜனநாயக நாட்டில் வரவேற்க வேண்டும். எத்தனை கட்சிகள் வந்தாலும் வரவேற்க வேண்டும். இன்னொன்று சொல்கிறார், அதாவது பார்த்திங்கன்னா, தந்தை பெரியாரை நாங்கள் கொள்கையை வழிகாட்டி எடுத்துருக்கோம். ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதை நாங்கள் பேச மாட்டோம், அதுக்கு எங்களுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு அப்படின்னு அதையும் சொல்கிறார். அவருடைய சமத்துவம், சமூக நீதி அதெல்லாம் பேசுவோம். அப்படி கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் அதுலேருந்து மாறுபடுறோம் அப்படின்னு அதையும் சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். ஆனால் பொதுவான என்ன தெரியுமா, ஒரு அரசியல் கட்சி மத சார்பற்ற, இனம் சார்பற்ற, மொழி சார்பற்ற, சமநிலையோடு, சமூக சீர்திருத்தத்தோடு தான் ஒரு கட்சி தொடங்கணும். அதுதான் கட்சியுடைய எல்லாமே. ஒரு அந்த கொள்கை, அந்த தேர்தல் கமிஷனை கூட அப்படி தான் நீங்கள் இதை கொடுக்கணும். உங்களுடைய பைலாஸும் உங்களுடைய குறிக்கோள்களையும் அப்படி தான் கொடுக்கணும். ஸோ அதை அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்லி தான் எல்லா கட்சியும் வராங்க. பட் எல்லா கட்சிகளும் ஒன்றும் ஒரு கொள்கையிலேருந்து விலகி போகிறாங்க. பட் இவர் அதில் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. பார்க்கலாம். கல்வியை பற்றி பேசுகிறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாரு. அது மக்களுடைய இந்த மாநிலத்துடைய ஒவ்வொரு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாரு. முக்கியமாக பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு நான் தயார். இதில் 2 பாயிண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்று, ரெண்டாவது ஆட்சியில் கூட்டாட்சி. இது ரெண்டும் இனி ஒரு காலங்களில் அதுதான் அது சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது திமுக கூட்டணியிலையும் ஒரு டோன் வேறு மாதிரி ஒழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம். அதை பற்றி நான் நினைக்கிறேன். இது ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிற ஒரு தலைவர் இது அவ்வளோ சீக்கிரம் போல்டாக சொல்ல மாட்டாங்க. அந்த பிரேக்கை அவர் உடைச்சிருக்காரு, அதை பிரேக் பண்ணியிருக்காரு. ஒரு அரசியல் கட்சி நான் ஜெயிச்சு, நான் 2034 நின்று நான் ஜெயிச்சு நான் ஆட்சி அமைப்பேன்னு பேசுறதுக்கு பதிலாக யதார்த்தத்தை பேசுகிறார். இதுவே அதுதான் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ். பொருளாதாரத்தில் மேல்தட்டுக்கு வர முடியாத மக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மட்டும் நலத்திட்டங்களை கொடுத்து, வசதி படைத்தவர்கள் தன் காலால் நிற்கக்கூடிய மக்களை பிரித்து அவர்களுக்கு அந்த நலத்திட்டங்களை குறைத்து, யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தேவைப்படுகின்ற மாதிரி அந்த தேவைகளை செய்து, தேவை இல்லாதவர்களுக்கு அந்த தேவை அவசியமில்லை என்பதை உணர்ந்து அதை செய்கின்ற பொழுது அரசுக்கும் நிதி சுமை குறையும், கிடைக்க வேண்டியவர்களுக்கு நலத்திட்டங்கள் கிடைக்கும். அப்போ இது ஒரு காஸ்மோபாலிட்டன் அவுட்லுக், ஒரு பரந்த மண்பையோடு முற்போக்கு சிந்தனையில் வளர்ச்சியை நோக்கி மக்களை திசை திருப்பாமல் யதார்த்தத்தை உணர்த்தி முன்னெடுத்து செல்கின்ற ஒரு அரசியல். திராவிட மாடல்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாத்திருக்க மக்களை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை கடுமையாக சாட்டியிருக்காரு. பிளவுபாதம் ஏற்படுத்துகிற சக்திகளை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் சொல்லிட்டு மறைமுகமாக பிஜேபியை
தாக்குறாரு. ஆனால் அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாரியான தாக்குதலை வந்து அவர் முன்னெடுக்காததுக்கு முக்கியமாக பல்வேறு காரணம் சொல்லப்பட்டது. இதில் ஒளிந்திருக்கிற பின்னணி அரசியலை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு பின்னணி அரசியல் கிடையாது. அவர் எதார்த்தம் சொல்கிறார், இப்படித்தான் போகணும். அவர் வந்து ஒரு டிட்டர்மைன் பண்ணி ஒரு தீர்மானித்து கள நிர்வாகங்களை அரசியல் தட்பவெட்ப நிலைகளை உணர்ந்து இப்படி போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த யதார்த்த பாதையில் தடுமாறாமல் தடங்கள் இல்லாமல் மெதுவாக சென்றாலும் சென்ற இடத்தை அடைந்து விடலாம் என்ற நோக்கத்தோடு ஏற்புடைய வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறார். புறப்பட்டு விட்டார் என்று தான் அர்த்தம். அவருடைய உள்ளார்ந்த இந்த உளவியல் அடுத்த கட்ட அந்த எண்ணங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து தெல்ல தெளிவாக வந்து வெளிப்படையாக நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுதான் கவனிக்கக்கூடிய. நான் வந்து அரசியல்வாதியை சொல்லலை, ஒரு டாக்டர் மருத்துவங்கிற முறை. இந்த பிஹேவியரல் சயின்ஸ் நான் வந்து எல்லாமே நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பிஹேவியரல் சயின்ஸ், இந்த பாடி லாங்குவேஜ், த ஐ டு ஐ கான்டாக்ட், ஹவு டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ், எப்படி மற்றவங்ககிட்ட பேசணும், எப்படி நம்ம சுற்றி இருக்கவங்கள்ட்ட நம்ம நடந்துக்கணும், நம்முடைய பார்வை நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம அங்கே பார்த்து இங்கே பார்த்து பேசணும்னா ஒரு அவமதியாக இருக்கும். நேருக்கு நேர், கண்ணுக்கு கண் நம்ம பார்த்து பேசும்போது நம்ம பேச்சில் வந்து ஒரு உறுதித்தன்மை இருக்கும், ஒரு ஒளிமறைவில்லாத வெளிப்படையான அதே சமயத்தில் உறுதியான ஒரு பேச்சாக இருக்கும். அப்படி தான் அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் எதாவது செய்யணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக நான் சொல்கிறேன். அப்படி தான் நான் என்னுடைய பார்வை. தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டால் வாக்காளர்கள் தான் யாரை ஆட்சி கட்டளையில் வைக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கக்கூடிய சக்தி வாக்காளர் கையில் இருக்குது. ஆனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 1,00,000 ஓட்டு 2,00,000 ஓட்டு ஒரு தொகுதியில் இருக்குன்னு வச்சுங்க. இல்லை இப்போ உள்ள அரசியல்வாதிகள் என்ன கணக்கு போடுறாங்க அப்படின்னா, இந்த 2,00,000 வாக்காளர்களில் 1,00,000 வாக்காளர்களை அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி காசு கொடுத்து வாங்கிட வேண்டியது. 1,00,000 பேர் காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா இந்த மற்ற 1,00,000 எப்படி போனால் இந்த கட்சி போட்டால் பண்ண பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 1,00,000 வாங்கிட்டோம் ஜெயிச்சிடலாம்ல இப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. ஜனநாயகமாக பலநாயகமானு எதிர்காலத்தில் ஒரு நிலை வந்துடும். ஸ்டடி சொல்லுது, எலெக்ஷன் இஸ் அ மார்க்கெட் பிளேஸ் வேர் சப்ளை அண்ட் டிமாண்ட் டிசைட்ஸ் தி ரூலர். அதாவது எலெக்ஷன் வந்து ஒரு சந்தை, வியாபார சந்தை. அதில் தேவையும் வாக்காளர்களும் வாக்குகளை சேகரிப்பவர்களும் கொடுப்பவர்களும் வாங்குவவர்களாக இருக்கிறார்கள். இது வந்து ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல அப்படின்னு ஒன்று சொல்கிறார். வாஸ்தவம் தான். அது எல்லோரும் தான் பேசுகிறோம், எல்லோரும் தான் அதை ஆசைப்படுறோம், ஆனால் நடைமுறை இல்லை. ஆனால் இந்த மாதிரி புது புது அரசியல் கட்சிகள் தலைவர்கள் வரும்போது இந்த நிலையை மாற்றி பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கி ஆட்சி அமைப்பது வந்து மிகவும் வருந்தத்தக்கது. தான் என்ன செய்ய போகிறோன்றதை சொல்லி மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று ஆட்சி அமைத்து அந்த நம்பிக்கை பொய்த்து போகாமல் ஆட்சியை செய்வது தான் குட் கவர்னன்ஸ், நல்ல அரசாட்சி. இப்போ கலைஞர் கருணாநிதி இருந்தார். அவர் ஒரு ஆட்சியில் இருந்து தன்னுடைய தமிழ்நாட்டை இந்த பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாரு, சொத்துரிமை கொடுத்தாரு, ஏதோ ஒரு சமுதாய மாற்றத்தை செஞ்சார். அண்ணா வந்தார், படிக்க ரூபாய்க்கு ஒரு படி அரிசி கொடுக்குன்னு சொன்னார். தமிழ்நாடு பேரை மாற்றினார். எம்ஜிஆர் வந்தார், சத்துணவத்தை கொண்டு வந்தார். ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்குனார். குடிசையில் வந்தவங்களும் கோட்டையில் மந்திரி ஆகலான்னு சொல்லி சமுதாய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். ஜெயலலிதாமா வந்தாங்க, 60% இடஒதுக்கீடு 60% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, பெண்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே இந்த 60% இடஒதுக்கீடு பாதுகாத்தது அவங்களுடைய ஆட்சியில். இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் இருக்கும்ல, ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் நம்ம வந்து அந்த ப்ளஸ்ஸை மட்டுமே பேசுவோம். இது போன்ற வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து விஜய் வந்து அவர் ஆட்சிக்கு வர்ற பொழுது செய்வார் அப்படின்ட்டு ஒரு தரப்பு வாதிகளும், அவர் வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அதை தான் அவர் சொன்னார். எல்லோரும் சொன்னாங்க ஒரு 8-10% ஓட்டு மேக்ஸிமம் வாங்குவார், ஒரு ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம். அது வந்து மக்கள் தான் தெரியும். அது மக்கள் தான் தெரியுங்க. 5
அல்லது 10 அது 15 களமும் அந்த சூழலும் அந்த சூழ்நிலும் அதுக்கு ஏற்போம். ஆனால் அதுக்கு தான் ஒரு லீடிங் கொஸ்டின் போட்டார். நம்மளோடு கூட்டாட்சியில் கூட்டணியை அமைத்து கூட்டணியிலும் கூட்டாட்சி தரன்றார். கூட்டணி அமைச்சு நான் சீஃப் மினிஸ்டர் ஆவேன், என் கட்சி தான் சீஃப் மினிஸ்டர் இருக்கும், நீங்கள் கூட்டணி மட்டும்தான், அதிகாரத்தில் பங்கில்லை இன்னொரு விஷயம் இருக்குது சார் அப்படிங்கிறது இது சொல்லு. ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணம் வந்து தெலுங்கு தேசோடு சேர்ந்து இப்போ கூட்டணி ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருக்கார். ஆமாம், அதுபோல் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இங்கே தமிழ்நாட்டில் விஜய் மாறுவாரா? அரசியலில் எதுவும் நடக்கலாம், அதான் எதுவும் சாத்தியம். பயலாச்சு ஒட்டுமொத்தமாக என்னுடைய பார்வைன்னா இப்படிப்பட்ட அரசியல், இப்படிப்பட்ட அரசியல் நகர்வுகள், இப்படிப்பட்ட அரசியல் ஆரம்பங்கள் இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய அரசியல் என்று தான் நான் கருதுகிறேன், நான் பார்க்கிறேன். இது யார் செய்தாலும் சரி, எந்த கட்சி செய்தாலும் சரி வாழ்த்த வேண்டும், வரவேற்க வேண்டும் என்பது தான் இன்றைய காலத்தினுடைய தேவை. அதை ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார், அது அரசியலோ பொது வழக்கோ சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுக்கக்கூடாது, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும். அவருடைய ஆட்சியில் பங்கு என்பதை அதிமுக வந்து சரியான திசையில் வந்து நான் காய் நகர்த்தி பயன்படுத்தி கொள்ளுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அன்னைக்கே எழ தொடங்கி விட்டது. இதை பற்றி வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது எல்லா பெர்ஸ்பெக்டிவும், எல்லா கோணத்திலையும், எல்லா திசையிலையும், எல்லா வாய்ப்புகளையும், எல்லா வழிகளையும் ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டும் எனக்கு அதிமுக தெரியுது. என்ன செய்தால் எதை சாதிக்க முடியும், என்ன அடியெடுத்து வைத்தால் எந்த இலக்கை எட்ட முடியும், எந்த வழியை தேர்ந்தெடுத்தால் போக வேண்டிய இடத்தை சீக்கிரம் போய் சேர முடியும், எந்த முறையை கைப்படுத்தால் நாம் நினைக்கின்ற வெற்றியை பெற முடியும், இதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். தேர்தல் களத்தில் வெற்றிக்காக எது வேணாலும் செய்வதற்கு இதற்கு கேள்விப்படுகிறேன். இந்த பார்வையில் அதிமுக பயணிக்கிறது என்று தான் என்னுடைய நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை நிறைவேற நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.